இப்படியாப்பட்ட பொண்ணு கூட நீ வாழணுமாடா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கண்டுக்காம வேறு சக்தி உள்ள கூட்டிட்டு போயிறாங்க. போனதுமே சக்தி ஹக் பண்ணி இந்த மாதிரி என்னை யாருமே பிடிச்சிக்க மாட்டாங்க வேலு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேலு சொல்றாங்க, என்னை விட்டு போ, நீ இனிமே நீ பழைய சக்தி கிடையாது, நானும் பழைய வேலு கிடையாது, நீ என்னை எப்படி ஏமாத்திட்ட, எனக்கு பிடிக்கும் தான், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்குன்னு உன்னை கடத்தி வச்சுக்கிற அளவுக்குலாம் நான் மோசமான கிடையாது அப்படின்னு சொல்லி பழைய வேலு செத்துட்டான் அப்படிங்கிறாங்க. மீனால உங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இப்படியாப்பட்ட பொண்ணு எப்படிதான் ஏத்துக்குவாங்க, நீங்க இப்படியா தான் என்னை ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிறாங்க. எங்க வீட்டாளர்களும் சாதாரண மனுஷன் தான், இந்த மாதிரி பொண்ணு ஏத்துக்கல அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா உடனே எந்திரிச்சு கத்தி, இந்த மாதிரி நீ பேசுறத நிறுத்து, என் பொண்ணு உத்தமி, என் பொண்ணை பத்தி பேசினா நல்லா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி திட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப மீனாள் உள்ள வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க, இது உங்க குடும்பமே இப்படிதான் போல அப்படிங்கிறாங்க. சக்தி அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டீங்களே, என்ன ஆச்சு அப்படிங்க. என் பொண்ணு வாழ்க்கை சரியாக வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறார் அவர்.